அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மறுபடியும் ஒரு ஏஞ்சல் டே வருதுங்க, அதாவது தேவதைக்குரிய நாள். இந்த 888 அப்படின்ற ஒரு மிகவும் அற்புதமான நாள் திங்கட்கிழமையில் வருது. ஜென்மாஷ்டமி வருது பாருங்கள், அன்றைய நாளில் வருது. அதாவது 26/8/2024 திங்கட்கிழமையில் ஜென்மாஷ்டமி வருது. அது கூடவே இந்த ஏஞ்சல் டே 888 அப்படின்ற ஒரு ஏஞ்சல் தினமும் வருது. இந்த நாளை பார்த்திங்கன்னா 26/8/2024. இந்த 2யும் 6யும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8. அதே போல் பார்த்திங்கன்னா மாதமும் 8, 2024 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8, 888 வருது. ரொம்ப ரொம்ப அற்புத பலனை தரக்கூடியது. இந்த ஒரு 888 வரக்கூடிய நாளில் நான் 888 ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுத சொல்லி நிறைய பேர் கேட்ட பணம் கிடைச்சிது இல்லையா? மிகவும் சக்தி வாய்ந்த நம்பர் இந்த 8ங்க. இந்த 8க்கும் பிரபஞ்சத்திற்கும் அதீத தொடர்பு உடையது. ரொம்பவும் மிராக்கல் நம்பருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தந்த அற்புதமான இந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏஞ்சல் தினத்தன்று நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டாலும் பண பிரச்சனைகள் முழுவதும் தீரணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை தவற விட்டுடாதீங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 8 நாட்களுக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது 26/8/2024 அன்று இந்த ஏஞ்சல் டே வருதுங்க. வருஷம், மாதம், தேதி எல்லாமே 888 அப்படின்னு வருது. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. இந்த 888 நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 24 வரும். இந்த 24 ப்ளஸ் பண்ணோன்னா 6 வரும். சுக்கிர பகவானுக்குரிய அற்புதமான நம்பர் இருக்குது. அதே போல் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு அதிக அளவு தரக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான். அவருக்குரிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியுமே 26ஆம் தேதி வருது. இந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த நாள் தான் இந்த 26ஆம் தேதி. அதனால் அன்றைய தினத்தில் நம்ம பூஜை பண்ணாலும் பண்ண முடியாவிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ஏஞ்சல் டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் அதாவது 26ஆம் தேதி திங்கட்கிழமையில் காலையில் 8 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. வேறு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நடந்து முடிஞ்சது போல் ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் 8 முறை எழுதுங்க போதும். அதாவது பாசிட்டிவாக எழுதுங்க. எனக்கு 20,000 சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது, நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன், அதே போல் நான் எதிர்பார்த்த எனக்கு பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது, என் உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாகி விட்டது. இது போல் 8 முறை எழுதுங்க. என்னைக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 8 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதலை 8 முறை எழுதுங்க. ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் 8 முறை எழுதிடுங்க. அந்த பேப்பரை அப்படியே திருப்பி 8 முறை 888 அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணாலையும் எழுதலாம், ரெட் கலர் பெண்ணாலையும் எழுதலாம். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிட்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதே போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ சிலை, இல்லைன்னா விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ சிலை, இல்லை வெங்கடாஜலபதி பாலாஜியோட ஃபோட்டோ சிலை எது இருந்தாலும் அதோட பாதத்தில் வச்சுடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்று இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 நிமிடம் இருக்கு பாருங்கள், அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பேப்பரை எடுத்து அதில் உங்களுடைய காலையில் நீங்கள் எழுதிருக்கீங்க பாருங்கள், 8 முறை எழுதிருக்கீங்க இல்லையா ஒரே பிரார்த்தனையை, அதே போல் இரவு நேரத்தில் வரக்கூடிய 8லேருந்து 8 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனையை 8 முறை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேப்பரை நீங்கள் கையில் வச்சு காலையில் எப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்களோ அதே போல் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதே போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் 8
அரிசியை அந்த பேப்பருக்கு மேலே வைங்க. உங்களுடைய பிரார்த்தனையை எழுதிருக்கீங்க பாருங்கள், அதில் பச்சரிசி 8 முனை உடையாமல் இருக்கிறதா பார்த்து 8 அரிசியை அந்த பேப்பரில் வச்சு மனதார நம்ம குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் கிருஷ்ண பகவானிடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் கிருஷ்ண பகவான் படத்துக்கு கீழே இல்லை சிலைக்கு பின்னாடி வச்சுடுங்க. உங்களுக்கு வீட்டில் வந்து கிருஷ்ணரோட பெருமாளுடைய ஃபோட்டோ சிலை இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரோடைய ஃபோட்டோக்கு பின்னாடி வச்சிடலாம். காலையில் உங்களுடைய பிரார்த்தனையை 8 முறை எழுதி அந்த பேப்பரை திருப்பி 8 முறை 8 எழுதுனீங்க இல்லையா, அதே போல் இரவு நேரத்திலும் நீங்கள் 8 முறை உங்களுடைய பிரார்த்தனை எழுதுறீங்க இல்லையா, அந்த பேப்பரை திருப்பியும் 8 முறை அந்த 888 அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை வச்சு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ இல்லை சிலைக்கு பின்னாடி வச்சுட்டிங்க இல்லையா, அதோடு நீங்கள் தூங்க போயிடலாம். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள் காலையில் 27ஆம் தேதி நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் செடி எது இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீட்டிலையே நீங்கள் தொட்டியில் வந்து செடி வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கிற மண்ணில் இந்த பேப்பரை வச்சு மண்ணால் மூடிடுங்க. மூடும்போதும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை மண்ணால் மூடிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் எழுதும்போதே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கான வேலையை இது செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான மெத்தடை மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. அதே போல் பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்பட்டதுன்னா நல்ல முறையில் நான் கேட்ட 50,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 8 முறை எழுதி பேப்பரை திருப்பி 888 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். பணத்திற்காகவும் இதை நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் தொகை, சப்போஸ் ஒரு 20,000 கடன் இருக்குன்னா இந்த 20,000 கடன் முழுவதும் எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு 8 முறை எழுதி பேப்பரை திருப்பி 8 முறை வந்து இந்த 888 அப்படின்றதையும் நீங்கள் எழுதலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம். சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டும் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.